ஆன்மீக அரண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புராணங்களின்படி சிவபெருமான் விநாயகரின் தலையை துண்டித்ததற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. பார்வதி தேவி தான் நீராடும் போது தனக்கு காவலாக ஒருவரை நியமிக்க விரும்பினார். அவர் தனது உடலில் இருந்த மஞ்சளை எடுத்து ஒரு உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவர்தான் விநாயகர். நான் அனுமதிக்கும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று பார்வதி தேவி அவருக்கு கட்டளையிட்டார். அந்த சமயத்தில் அங்கு வந்த சிவபெருமான் தனது வீட்டிற்குள் நுழைய முயன்றார். ஆனால் விநாயகர் அவரை யாரென்று அறியாமல் தனது தாயின் கட்டளைப்படி சிவபெருமானை தடுத்து நிறுத்தினார். தான் யார் என்று சொல்லியும் விநாயகர் வழிவிட மறுத்ததால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் இடையே கடும் போர் மூண்டது. தனது கணங்களின் தலைவர்களாலும் மற்ற தேவர்களாலும் விநாயகரை வெல்ல முடியவில்லை. இறுதியில் பெரும் கோபமடைந்த சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை துண்டித்தார். விநாயகர் உயிரிழந்ததை அறிந்த பார்வதி தேவி மிகுந்த துயரமும் கோபமும் அடைந்தார். பிரபஞ்சம் அழியும் நிலைக்கு சென்றது. பார்வதியை சாந்தப்படுத்த விரும்பிய சிவன், வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று தனது கணங்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த தலையை விநாயகரின் உடலில் பொருத்தி சிவபெருமான் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். ஆன்மீக ரீதியாக இது அகந்தையை அழிப்பதை குறிக்கிறது. மனிதனின் நான் எனும் அகங்காரம் மற்றும் ஆணவத்தை பழைய தலை குறிக்கிறது. யானை முகம் பேராற்றல், ஞானம் மற்றும் பணிவு ஆகியவற்றை குறிக்கிறது. சிவபெருமான் ஒருவரின் அகந்தையை அழித்து அவருக்கு பேரின்பத்தையும் ஞானத்தையும் வழங்குகிறார் என்பதையே இந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது. நன்றி.